முதல் பந்தே ஒரு விக்கெட் கிளீன் போல்ட் ஆக்கியிருக்காங்க. பேட்டிங்ல ஹத்விக் லெவன்ஸ் முதல் பந்தே ஒரு கிளீன் போல்ட் எடுத்து கொடுக்கிறாரு. நீ பேட்ஸ்மேன் பரத் கேட்சுக்கான கால் வைக்கிறாங்க. ஆஹா, பேக் டு பேக் ரெண்டு பெரிய விக்கெட்டுங்க, ரெண்டு பெரிய விக்கெட் காலி ஆகுதுங்க. ஹாட்ரிக் ஹாத்விக் லெவன்ஸ் ஹாட்ரிக் எடுத்திருக்காங்க. வேர்ல்ட் 11 எது நியூ பேட்ஸ்மேன் ராஜன் ஒரு டாட் பால், 4 பந்துகள். ஸோ பவுலிங் ஃபிகர் பார்த்தீங்கன்னா சூர்யாக்கு விக்கெட் 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 அண்ட் டாட் பால் ஆக இருக்குது. ஓகே, சூர்யாவோட 5th ஒன். நல்ல ஒரு ஷாட், ஆனா இங்கே விக்கெட் டேக்கர் பவுலர் இருக்கார். யார் இந்த சூர்யா? அழைக்கின்றார் ஜோதிகாவின் கணவர். விக்கெட் நம்பர் 4 இஸ் கான். 5 பந்துகள்ல 4 விக்கெட்டுங்க. ஸோ ட்ரோன் வியூ சூப்பரான ஒரு விஷுவலில் கொடுத்துட்டு இருக்காங்க டிஐ லைவ். நியூ பேட்டர் விக்ரம். பட் கண்டிப்பா வந்து ஆட்டத்தை உணர்ந்து ஒருத்தவர் ஆடணும் கண்டிப்பா. ஜீரோ ஃபார் 4. ஸோ கண்டிப்பா ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுங்க. எஸ், மேபி பாலை வாட்ச் பண்ணி நீங்க டிஃபென்ஸ் ஆனாவே பெட்டரா இருக்கும்.
ஐ திங்க் ஒன் ஆர் 2 ஓவர்ஸ் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. டாட் பால் டு எண்ட் திஸ் ஓவர். நன் ஃபார் 4ங்க. அடேங்கப்பா, என்ன மாதிரி பவுலர்ஸ் அட்டகாசம் பண்ணிருக்காரு இந்த ஒரு பவுலர். நீ பவுலர் பிரவீன். சிவா இப்ப செக் பண்ணி பாருங்க. சிவா இப்ப செக் பண்ணி பாருங்க லைவ் கரெக்டா வருதான்ட்டு. லைவ்ல பார்த்துட்டு இருக்க நேயர்கள் கமெண்ட் செக்ஷன் வாங்க. ஆக்டிவ்ல இருக்கு டிஐ லைவ் அண்ட் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் இணைந்து இந்த ஒரு பெரிய டோர்னமெண்ட் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. பிரவீன் ரெண்டாவது ஓவர்ல முதல் பந்து. ஸ்ட்ரைக்ல இருக்குது டானி. நான் ஸ்ட்ரைக்ல விக்ரம். ஒட்டுமொத்த ஒரு சென்னையோட வீகம் டிஐ லைவ்ல நம்ம பார்க்குறோம். ரிவர்ஸ் ஸ்வீப் அட்டம் ட்ரை பண்ணாரு. எஸ், முதல் ரன்கள் டேனியோட பேட்ல இருந்து கிடைச்சிருக்கு. ஒரு சிங்கிள். என்னங்க காத்தோட தாக்கம் அதிகமாயிட்டு இருக்கு. கூலா இருக்காருங்க கூலிங் கிளாஸ்ல இங்க வேர்ல்ட் 11 சைடுல. ஜீவா செகண்ட் ஒன். எஸ், டிஃபென்ஸ் தான் போனாரு. எஸ், 2 or 3 ஓவர்ஸ் பேட்ஸ்மேன்கள் 4 விக்கெட் இழந்திருக்காங்க. கண்டிப்பா வந்து ஒரு சான்சஸ் மிடில் ஆர்டர்ல வரவங்களா இருக்கட்டும், டவுன் ஆர்டர்ல வரவங்களா இருக்கட்டும், ஒரு சான்சஸ், ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட்டை செட் பண்ணணும். அப்படி ஒரு பேட்டிங்ல தள்ளப்படுறாங்க. தேர்ட் ஒன். ஒரு டிரைவ் ஷாட். ஐ திங்க் ஒரு டிரைவ் ஷாட் கனெக்ட் பண்ணா பெட்டரா இருந்திருக்கும். அது ஒரு டாட் பாலாக மாறுது. கேம் 2ல பார்ப்போம். கேம் 2ல இங்க பாருங்க கிரவுண்டு சேப்பாக்க மாதிரி காட்சி அளிக்கின்றது நம்மளுடைய கிரவுண்டு. பாக்குறீங்களா? பாருங்க பாருங்க. 4th ஒன். பெரிய ஷாட்டுக்கு ட்ரை தான் இருந்தது. ஏங்க பெரிய ஷாட், ஏங்க பெரிய ஷாட் அப்படின்ட்டு என் உள் மனசு கேட்கிறது. நீ அந்த ஒரு பேட்டிங் டீமுக்கு எடுத்து கொடுக்குறாய் அப்படின்ட்டு கேட்குற. இல்ல, ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய டார்கெட் இருந்தால் தான் இந்த மேட்ச் சுவாரஸ்யமா இருக்கும். லாஸ்ட் 2 பால்ஸ். ஸோ நான் இதான் பண்ணுவேன், அட்டாக் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அஃப்ரிடியை கொண்டு போய் டொக்கு வைக்க சொன்னா செட் ஆகுமா? இல்லை. லாஸ்ட் ஒன், கடைசி பந்து. 2 for 4. பரத் சொல்லியிருக்காரு. ஏய் பரத் எப்படி இருக்க? எஸ்டே பாயிண்ட்ஸ் டேபிளா? நானும் அதை தான்ப்பா கேட்குறேன். நானே இன்னைக்கு தான் வந்தேன். இந்த இருங்க வாங்கிக்கிறேன். ஒரு சிங்கிள் டு எண்ட் திஸ் ஓவர். 2 ஓவர்கள் முடிவில் 3 ரன்கள் 4 விக்கெட். என்னங்க அது கோன்சிடர் ஆகுது? 2 ஓவர் 3 ரன் 4 விக்கெட்டு. பட் இங்கே ஹத்விக் லெவன்ஸ் ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்க்கணும். சூர்யா, நியூ பவுலர் சூர்யா. சூர்யாவோட ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு டாட் பால். சூர்யாவோட செகண்ட் ஒன். டானி கிரீஸ்ல நல்ல ஒரு கட் ஷாட். கேப்பை கிளியர் பண்ணுமா? பவுண்டரிக்கான சான்சஸா? 1 2 3 4 பவுண்டரி. முதல் பவுண்டரி. முதல் பவுண்டரி கிடைச்சிருக்கு. How many players play in IPL out of Chennai district? White ball. எஸ்எஸ் ரன்கள்.
பரத் என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்கள் எந்த டீமுக்கு ஐபிஎல்ல சப்போர்ட்? சென்னை சூப்பர் கிங். எஸ், வடச்சென்னை பிரீமியர் லீக்ல இந்த கேள்வி கேட்டாங்க. ஸோ அதுக்கு சொல்லிட்டேன் டக்குன்னு, நோ ஆப்ஷன். ஷார்ட் லென்த்ல இருந்தது, டைரக்ட் ஹிட்டுக்கான சான்சஸ். பட் இங்க குயிக்கான ஒரு சிங்கிள். ரூபன் ரூபன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பா யாருப்பா அந்த சுத்து கோவிந்தர்கள் அப்படின்னு இருக்காரு. எஸ், டெஃபினெட்லி ஒயிட் பால் கொடுத்துருவாங்க. மேபி இந்த மாதிரி ஒயிட் போகிற பாலை லீவ் பண்ண பொழுது அது ஸ்டெம்பில் படக்கூடிய விஷயம்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏழுமலை அண்ணா எப்படி இருக்கீங்க? திடீர் திடீர்னு காணாம போயிடுறீங்க. நான் இங்கே தான்ப்பா இருக்கேன், நீ தான்ப்பா, நீ இங்கேயே இருக்கிற, நான் ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பேன்னு நினைப்பாரு. லோ ஃபுல் டாஸ், பாட்டமில் கனெக்டாக இருக்கு. ட்ராப் ட்ராப் ட்ராப், எத்தனை ட்ராப்? இந்த ஒரு பேட்ஸ்மேன்கள் ஆட ஆட டிராப்பாக வந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணால் ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. 3 ரன்கள், 3 ரன்கள். ஹத்விக் லெவன்ஸ், வேர்ல்ட் 11 பேட்டிங்ல ஹத்விக் லெவன்ஸ். ஒயிட் பால், எக்ஸ்ட்ரா ஸ்லோ ரன்கள். அகைன் ஒரு கட் ஷாட், டைரக்ட் ஹிட்டுக்கான வாய்ப்பா? என்னப்பா டம்மு டும்முன்னு கேட்குது. தாம்பரம் கிரவுண்டில் இடி மின்னல். குயிக்கான ஒரு சிங்கிள். 20 ஓவர், ஒரு பால் இருக்கு. எஸ், விமல்ராஜ் என்ன சொல்கிறாரு, பிரியாணி வேணுமா பிகே? நான் எங்கேண்ணா இருக்கேன், இப்போ தான் மாசா கொடுத்தேன். மாசா வந்தார், மாசா கொடுத்தாரு விமல் அண்ணா. சரவணண்ணா, அம்பேர் சரவணண்ணா வந்து போட்ட கிளாஸோட விவரங்கள். ஒக்காலி கட்டோ சன் கிளாஸஸ் என்னென்னமோ எழுதியிருக்கிறா. 14,000 ரூபாய் போட்டிருக்கா. அதேங்கப்பா, படிக்க உள்ள. ஓகே, ஒரு டிரைவ் ஷாட், கவர் டிரைவ். எஸ்டா கவர்ஸ்ல ஓக்லேஸா? ஓகே, ஓக்லே. ரன்னருக்கான அப்பீல் வைக்கிறாங்க. தேர்ட் அம்பேருக்கான டிசிஷன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் அம்பேர் செக் பண்ணிக்கோங்க. நாராயண் ப்ரோ செக் பண்ணுங்க. இல்லை, அது நீங்களும் செக் பண்ணணும். எஸ்டே பாயிண்ட்ஸ் டேபிள் கேட்குறாரு முரளி அண்ணா. கண்டிப்பாக நாட் அவுட். எஸ், கிரீஸ்குள்ள வந்திருக்காரு. சூப்பர். பதினேழு ரன்கள் 4 விக்கெட். 3 ஓவர் முடிவில் 17 ரன்கள் 4 விக்கெட். அம்பேருக்கு குடிக்க தண்ணி கொடுங்க. இங்கே பாருங்க, கேட்குறாங்க, கேட்காம கொண்டு போய் கொடுங்க. 17 ரன்கள் 4 விக்கெட். கமிட்டி மெம்பர்ஸ், அம்பேருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க வேமா. சூப்பருங்க, சூப்பருங்க. நம்பர் 24 நல்ல அத்லெட் பிளேயராக இருப்பார் போல இருக்கே. இந்தியா கோல்டு கிடைக்கல, கோல்டு கிடைக்கிறேங்க. இந்த மாதிரி ரன்னுங்கள ஓடக்கூடிய நம்பர்லாம் தண்ணி தூக்கவே வச்சுருந்தா எப்பவுமே தங்கத்தை வெல்லுவாங்க. கண்டிப்பாக இவருக்கெல்லாம் வந்து கோச் கொடுக்கணும். தினேஷ்குமார் சொல்லியிருக்காரு, டெல் அனிவர்சரி விஷஸ் ஃபார் லோகி அண்ணா. ஹாப்பி அனிவர்சரி லோகி அண்ணா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மலைகளை கன்வே பண்ணிக்கிறோம்.
வாழ்த்துக்கள் அண்ணா. ராபின் உத்தப்பா ஸ்டைலில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு விசேஷ. தினேஷ்குமார் வேர்ல்ட் லெவன் சொல்லியிருக்காரு. முத்தண்ண வரலண்ணா, தெரில எனக்கு என்னன்ட்டு. கவிதை பண்ணை ஹரி வர்றது அப்புறம் பாருங்க 6. என்னங்க சொல்றீங்க, ஒன்றும் புரியல. 3 ஓவர் முடிவில் 17, 4வது ஓவர். டைம் அவுட்டுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷப் ஆயிருக்காங்க பிளேயர்ஸ். ஃப்ரெஷ்ஷப் ஆயிருக்காங்க, குளிச்சுட்டு வந்திருக்காங்கல்ல, டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. 17 ரன்கள். பவுலிங்கில் ஜட்டு. ஸோ ஏகப்பட்ட ஜட்டு. ஸோ இவங்க தான் ஒரிஜினல் ஜட்டு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய விஷயம். அம்பே சரவணன் வந்து என்ன சொன்னார்னா, இந்தியன் டீமில் இருக்கிறது தான் ஒரிஜினல் ஜட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். கேட்டோடனே எனக்கு நல்லா சிரிப்பாக இருந்தது. சூப்பர். அவங்க பிடிச்ச பிளேயர்ஸை வச்சுக்கிறாங்க, பேர்ஸை நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த டீம்லேயும் ஒரு ஜடு, அந்த டீம்லேயும் ஒரு ஜடு, சிஎஸ்கே டீம்லேயும் ஒரு ஜடுன்னு போட்டு விட்ருவோம். யாக்கரோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜட்டு பாய். ஜடுக்கு எடுபடக்கூடிய கிரவுண்டா? ஜடுகள் விக்கெட் மலைகளை குவிக்கின்றார்கள். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சீமா ஜட்டு, இட்ஸ் a huge six. நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்கு அப்டேட் பண்ணுவாங்க? ஆல்ஸ்டார் கோபி மாமா செந்தில் சச்சின் சொல்லியிருக்காரு. சூப்பர் கமெண்ட்ரி பிக் போ சச்சின். ஹை செந்தில் சச்சின், எப்படி இருக்கீங்க? ஹரிதி கேம் சேஞ்சர். அப்படியா தினேஷ்? தாம்பரம் கிங் மதன் ரவி அண்ணா. வடசென்னை பிரீமியர் லீக் உங்களுக்கு பிடிச்ச 4 பிளேயர் சொல்லுங்க. நிதின் சாண்டி. அடேங்கப்பா, மாட்டி விட்டாரு. இருங்க சொல்கிறேன். நல்ல பாலுங்க, ரிவர்ஸ் ஸ்வீப். கேகேஆர்லேயே சாம்பியன் ஆனாங்க, கேகேஆர்லேயே சொல்லிடுறேன். வில்லியம்ஸ் அண்டு சத்யா சார். ஓகே, தேர்ட் ஒன். ஃபோர்த் பால். ஜட்டுவோட ஃபோர்த் ஒன் கம்பேக்கான பாலுங்க. கம்பேக்கான பால், ஃபுல் லென்த்தாக எக்ஸிக்யூட் பண்ணார். ரன் அவுட் சான்சஸ். ஆடேங்கப்பா, எங்கே பார்த்தாலும் டைரக்ட் ஹிட்டு. நல்ல ஒரு ஃபீல்டிங்க. பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. செட்டில் ஆகக்கூடிய பேட்ஸ்மேன் செட்டில் ஆனாங்க. ஏன் கிரீஸ்கில் இருந்து ஆடலாமே அப்படின்ட்டு தான் அந்த ஒரு ஃபேன்ஸ் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. அண்டு இன்னும் 2 பிளேயர் யாரை சொல்லலாம்? வாஞ்சி, அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயரு இருந்தாருங்க. கேகேஆரில் எல்லா பிளேயர்ஸுமே பிடிக்கும். கேகேஆர் பிளேயர்ஸை மட்டும் பிடிக்குமான்னு சொல்ல கிடையாது, எல்லா பிளேயர்ஸுமே பிடிக்கும். 4 பேர் சொல்லணும்ல, நீங்கள் கேட்டு பதில் சொல்லாத மாதிரி ஆயிரும். ஹரி வந்தா தெரிக்கும் கிரவுண்டு. விஜய் சஞ்சீவி சொல்லியிருக்காரு. அமேசிங்கான பால் ஜட்டு. டாட் பால். ஹரி என்ன ஷாட்டுங்க ஹரி, நல்ல ஷாட். ஸ்ட்ரைட்ல நிஞ்சா பிளேயர் மாதிரி இருந்தாருங்க. அந்த ஒரு ஹேர் ஸ்டைலுக்கு ஆல் நல்லா ஒரு போல்டாக பவுன்ஸாக பாய் மாதிரி இருந்தார். பட் இங்கே 6 போகும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஹரியோட விக்கெட்டை பார்க்கிறோம். ஹரிக்கு நிறைய சப்போர்ட்டிவான கமெண்ட்ஸை வந்து பார்த்தோம். ஹரி வந்தால் தெரிக்கும் கிரவுண்டு, ஹரி ஸ்ட்ரைக் வர சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பட் இங்கே ஹரியோட விக்கெட் இங்கே காலியாகுது.
ஸோ ஒவ்வொரு ஃபேன்ஸு அந்த பிளேயர்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்காக விளையாடுங்க, உங்கள் டீமுக்காக விளையாடுங்க, உங்களுடைய ஆடியன்ஸுக்காக விளையாடுங்க. ஏன் அதை திங்க் பண்ண மாட்டீங்க? நியூ பேட்ஸ்மேன் கிரீஸில் கார்த்திக் கேட்டிருக்காரு, கமெண்ட்ரி ஃப்ரம் விச் ஸ்டேஷனா யாருக்கு பாணி அப்படின்னு கேட்குறீங்களா? டிஐ லைவ் கமெண்டேட்டர்ஸ் தினேஷ்குமார், ஜப்பான் என்கிற உதயநிதி இங்கே தெரிலைங்களே. டீமோட ஸ்கோர் 24 சார், 24. பிரவீன் 5th ஓவர் ஸ்டார்ட் பண்ண பிரவீன், டீமோட ஸ்கோர் 24. முதல் பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், பேட்டிங் பவர் பிளேல பவுண்டரிக்கான சான்சஸா தடுத்து விட்டாருங்க, ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. 2 ரன் இந்த ஒரு பால்ல கிடைக்குது. பேட்டோட பாட்டமில் ஒரு சிங்கிள் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு லீவ் பண்ண ஒரு விஷயம், ஒரு சிங்கிள் கிடைக்கிது இந்த ஒரு பாலில். 3rd ஒன், 3வது பந்து. ஆஹா, ஏகப்பட்ட பேர் மேட்சை பார்க்குறீங்களே, லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைபர் அப்படியே இருக்குது, 2 சேனலுக்குமே சப்ஸ்கிரைபர் தட்டி விடுங்க. நல்ல ஷாட்டுக்கு ஒரு ஃபிளிக் பண்ணி விட்டாரு, ஃபிளிக்கு அடேங்க அப்பா அப்படின்னு தான் இருக்கு. அங்கே பாருங்க என்ன ஆட்டிடியூடு, என்னங்க ஃபிளிக்கிலே வந்து வெளியில் வந்து விழுவது. நல்ல ஷாட்டு. த பேட்ஸ்மேன் டானி கார்த்தி. யார் இந்த கார்த்தி? 7வது விக்கெட்டுக்கு இறங்கியிருக்காரு தோனி. ஆடாங்க அப்பா, ஜெர்சி நம்பர் 7 தாயா. அகைன் நல்ல ஒரு குயிக்கான பேட் எடுத்தாரு, ரேரர் கிட்டான வாய்ப்பு அடிச்சிருந்தா காலியாக இருக்கும். பட் இங்கே குயிக்கான ஒரு சிங்கிள். கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணுங்க, டைப் பண்ணிட்டு மேட்சஸை பாருங்க. எஸ், நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். நிறைய டோர்னமெண்ட் சொல்லுவாங்க, பந்து போடும்போது பேசாதீங்கப்பா, பந்து போடும்போது பேசாதீங்கப்பா. பட் விளையாட வேண்டியது அவங்களுடைய கடமைகள், நிறைய டிஸ்ட்ரக்ஷனை தாண்டி. நல்ல ஷாட்டுங்க, ஆஃப் சைடில் கவர்ஸில் நல்லாவே வந்து அடிச்சிருந்தாரு. 2 ரன்கள் கிடைக்குது. பூ என்கிற பிரவீன், பூ 1 ஷாட்டா? ஓகே, 1 ரன்கள் மட்டும்தான். ரிவ்யூ பார்க்க சொல்கிறீங்களா? ஓகே சார், ரிவ்யூ செக் பண்ணிக்கோங்க. அம்பையர் எடுத்தா தாங்க ரிவ்யூ. ஓகே, நிதின் சாண்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சென்னையில் கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது ப்ரோ? ஆக்சுவலாக இன்றைக்கி ஒர்க்கு பிரதர். சிவானை ஃபோன் பண்ணார், உடனே லீவை போட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். சென்னைனாவே எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஹாப்பி. வேறு எப்படி சொல்கிறது இல்லை, ஒர்க்கை வந்து லீவ் பண்ணிவிட்டு கமாண்ட்ரிக்கு வர்றதுன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஒர்க்கு முக்கியம் கிடையாது, இதுதான் முக்கியம்ட்டு. ஓகே, செக்கிங் போயிட்டுருக்குது. பிளேயர்ஸ் எல்லாமே எங்கேயே பார்த்துட்டே இருக்காங்க, நாங்களும் இங்கிட்டே பார்க்குறோம். டிஸ்கஷன் 2 ஸ்க்ரீனில். ஆஹா, எவ்வளோ பேருங்க ஒர்க் பண்ணுறாங்க, தப்பிக்க முடியாது. சிரிக்கிறார் அண்ணன் ஒருத்தவர். ஆஹா, 1 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்கப்பா அப்படின்னு இருக்காங்க. ஓகே,
அம்பையர் டிசிஷன் இஸ் ஃபைனல் டிசிஷன். ஸோ கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். அம்பையர் டிசிஷன் இஸ் ஃபைனல் டிசிஷன். அம்பையர் டிசிஷன் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஐ திங்க் மேபி இந்த மாதிரி விஷயங்கள் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸோ அம்பையர்ஸ் ஷார்ட் ரன்ஸு ரிவ்யூங்கிறது கண்டிப்பாக அம்பையர்ஸை முழுக்க முழுக்க டிபெண்ட் பண்ணியாக தான் இருக்கும். மேபி அம்பையர்ஸை நாங்கள் ஒரு கால் கொடுக்குறோம், அவருடைய சான்சஸ் தான். எஸ், இதுக்கெல்லாம் ரிவ்யூ கிடையாது. அம்பையர் ரெஃபரர் இருக்காரு, அவருக்கு மட்டும் தான் தகவல் கொடுக்க முடியும். ஸோ அவர் சொல்கிறது இட்ஸ் ஃபைனல் டிசிஷன். சார் அம்பையர் ஓகே, ஒரே ஒரு ரன்கள் மட்டும்தான். ஓகே, வெயிட்டிங் ஃபார் கிங் கோலி பெர்ஃபார்மன்ஸ். கோலி இளவரசன் வெயிட்டிங். என்னையா சொல்றீங்க? அந்த மாதிரி பேட்ஸ்மேனை வெயிட்டிங்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேட்ஸ்மேனில் இறக்கி விட்டுக்கிட்டு இங்கே ஒரு கவர்ஸில் எத்தனை ரன்கள்? மொத்தம் 2 ரன்கள் இந்த ஒரு பாலில். அயனாவரம் கானா சூர்யா. கானா சூர்யா, கானா பாட்டு பாடுவீங்களா? ரீசெண்டாக நீங்கள் எழுதின பாட்டு என்ன? மனோசிசி மேட்ச் எப்போ? செல்வி கேட்குறாங்க. உண்மையாலுமே உங்கள் பேர் செல்வியா? அஞ்சு ஓவர் முடிவில் 37, 6 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. 37 ரன்கள், 6 விக்கெட். 37 for 6. 37 for 6. ஒரு கட்டத்தில் 0 for 4. ஹாஹா, 0 for 4ல இருந்த ஒரு டீமு ஏதோ ஆப்பி என்னங்க அது? திடீர்னு கேட்கல, திடீர்னு கேட்குது. 37 for 6க்கு வராங்கன்னா ஐ திங்க் அந்த ஒரு 5th விக்கெட்டில் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க 2 பிளேயர்ஸ், டேனி அண்ட் தட் விக்ரம். எஸ், சூப்பருங்க, ஆசம். 37 for 6. 6 பந்து ரிமைனிங் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தடுத்த மேட்சஸ் லோடிங்கில் இருக்குங்க. குயிக்கா கமான் சார், குயிக் சார். எஸ் சார், ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல கேட்சுக்கான வாய்ப்பா, கேட்சுக்கான வாய்ப்பா. 2 ரன்னுக்கான வாய்ப்பு. எஸ், குயிக்கான ஒரு டபுள். ஸோ ஜடேஜா, ரகைனா, தூபே யார் பேட்டிங் வந்தாலும் அவுட் ஆகுவா, தோனி வந்து களத்தில் வரணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு பிளேயரை எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோலி இளவரசன் 5 பந்துகள் இருக்காரா ஸ்குவாடில்? கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க. நல்ல ஷாட்டுங்க, விக்கெட். Wicket number 7 is gone. World 11 best bowler அப்பு அண்ணா சொல்லியிருக்காங்க. சூப்பர். கேசிசி முரளி மாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பிளாஸ்ட் போட்டிருக்காரு விஜய் சஞ்சீவ். நியூ பேட்ஸ்மேன் ஹரி. ஹரி கிரீஸ்ல. எஸ், சாக்ரிஃபைஸ் பண்றாரு. விக்கெட் மட்டும் தான் இந்த ஒரு பால்ல.
எத்தனை பால்? டாட் பால். லாஸ்ட் 2 பால்ஸ். 39 ரன்கள் 8 விக்கெட். லாஸ்ட் 2 பால்ஸ். 39 8 விக்கெட். லாஸ்ட் 2 பால்ஸ். வண்டர்ஃபுல்லான ஒரு ஹெலிகாப்டர் பிக். பட் இங்க விக்கெட் 9 இஸ் கான். 9வது விக்கெட் இழக்கிறாங்க. நைன்த் விக்கெட் இழக்கிறாங்க. மாப்பு அண்ணா நல்ல மனிதர். மாப்பு அண்ணாவா இல்லை யாருப்பா? அப்புங்களா? யார் சொல்றீங்க? மாப்பு இருக்காங்களா? டேங்கப்பா, மாப்பு அண்ணா நல்ல மனிதர். விஜய் சஞ்சீவி. உதயநிதி கடைசி விக்கெட்டாக. உதயநிதி கடைசி பந்தில் நல்ல ஷாட், அக்ரெசிவான ஒரு ஷாட். இங்கே 2 ரன்னுக்கான மூவ் எடுக்கிறாங்க. 2 ரன்கள் இந்த ஒரு பால்ல. 2 runs to end this over. 41 for 9. 42 is a target. 42 இலக்கு. 42 is a target. பவுலிங் கொஞ்சம் குயிக்காக வாங்க. கிரவுண்ட் எம்டியாக இருக்குது. ஒய் டிலே? கொஞ்சம் குயிக்காக வாங்க. உள்ளே டிஸ்கஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்த மேட்சஸ் இருக்குது பிரதர். சரி, யாருமே இந்த மாதிரி பண்ணல. கொஞ்சம் குயிக்காக உள்ளே வந்துருங்க. மேட்ச்சுக்கு முன்னாடி தான் டிஸ்கஷன் பண்ணுறாங்க பிளேயர்ஸ் எல்லாருமே. கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க. கமான் கைஸ், கமான். 0 for 4 இருந்தது. 42 டார்கெட் செட் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு ஃபைட் கொடுத்துருக்காங்க. பவுலிங்கில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ், இட்ஸ் எ ஸ்ட்ராங் கம்பேக் அப்படின்னு சொல்லலாம்.
42 is a target. 42 இலக்கு. டென்னிஸ் பால் பண்ணோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நான் ஆல் ஸ்டார் டோர்னமெண்ட் கிரிக்கெட் நான் அதான் பண்ணி கொடுத்தேன். வருஷம் அம்பேர் மட்டும் பண்ணி கொடுத்தேன். ஸ்ட்ரைக்ல ஜீவா, நான் ஸ்ட்ரைக்ல பார்த்தி. முதல் ஓவர் ஸ்டார்ட் பண்ண உதயநிதி. ஃபர்ஸ்ட் ஒன் சேசிங்க நோக்கி. வேர்ல்ட் 11 ஃபீல்டிங்ல ஹத்விக் லெவன்ஸ். ஏ ஹாத்தி ஏ ஹாத்தி ஹாத்தி. அத்தாடி மாடு யாரோ ஓடிட்டு வராங்க. வெளில ஓட்டுங்கப்பா தம்பிங்களா. முதல் பந்து ஷார்ட் லென்த்தில் டைமிங் கொடுத்தாரு. பட் இங்கே ஃபீல்டை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்டாப்புங்க, நல்ல ஸ்டாப், குட் ஸ்டாப். ஒரு சிங்கிள் தான் கிடைக்குது. காற்று பயங்கரமாக பலமான காற்று அடிக்குது. பாப்போம் காற்று எந்த ஒரு பக்கம் அடிக்கிறது. கொடியே காட்டி கொடுக்குது எந்த சைடு அடிக்குதுன்ட்டு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒயிட். 1 பவுன்ஸ் வார்னிங் கொடுத்துருவாங்க. ஒயிட் பால். ஷார்ட் லென்த்தில் ஃபர்ஸ்ட் பாலே ஷார்ட் லென்த்தில் தான் போட்டார். டைமிங் இருந்தது. அகைன் அந்த ஒரு ஷார்ட் லென்த்தில் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஒயிட் பால் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன். ஷார்ட் லென்த். அகைன் ஷார்ட் லென்த் டெலிவரி. கேட்ச். ஷார்ட் லென்த் வீக்னஸ். பட் ஷார்ட் லென்த்தில் பேட்ஸ்மேன் இந்த ஒரு விக்கெட்டை பார்க்குறோம். தொடர்ச்சியாக ஒரு ஷார்ட் லென்த் டெலிவரி. விக்கெட். நல்ல கேட்சுங்க. நல்ல கேட்ச் அது. ஹரிஷ்குமார் சொல்லியிருக்காரு, பிரதர் என்சிஏக்கு மேட்ச் எப்போ செக் பண்ணி சொல்கிறோம். வி வாண்ட் ஹரி. கையெடுத்து கும்பிட்டுருக்காரு ஐயாத்துறை. செக் பண்ணி சொல்கிறோம், செக் பண்ணி சொல்கிறோம். நம்பர் போட்டால் அந்த ப்ரொஃபைல் வந்து இந்த மாதிரி போச்சுன்னா போட்டு இதெல்லாம் பிளேயரை வெல்கம் பண்ணுவாங்க. யாருக்காச்சும் ஆல் பிளேயர் வேணும்னா அதில் போய் ஸ்டாட்ஸ் பார்த்து மெசேஜ் ஆகும். அமேசிங்கான ஒரு டெலிவரி. டைரக்ட் ஹிட்டுக்கான வாய்ப்பா. நியூ பேட்ஸ்மேன் கிரீஸில் குயிக்கான ஒரு சிங்கிள் இந்த ஒரு பாலில் கிடச்சிருக்கு. ஓ மை காட், ஷார்ட் லென்த் டெலிவரி. என்ன நடக்குன்னு தெரியலங்க. ஆக மொத்தம் ஷார்ட் லென்த் டைமிங்கு. இட்ஸ் அ லக்கி உதயநிதி. அவரே செலிப்ரேட் பண்ணல. ஒய் ஷார்ட் லென்த், ஒய் ஷார்ட் லென்த் அவர் ப்ளேம் பண்ணிக்கிறார். பட் அவருக்கு இன்னைக்கு ஷார்ட் லென்த்தில் எந்த சாமியை கும்பிட்டு வந்தாருன்னு தெரில. ஆத்தா மகமாயி கண் பார்த்தால் போதும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஹக்கூம் ஹரிகா ஹுக்கும் அப்படின்னு போடுறாங்க இங்கே கமெண்ட் செக்ஷனில். ஓகே, ஸோ ஹுக்கும் ஹரிகா ஹுக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ரீல்ஸ் ஞாபகம் வருது. இந்த ஒருத்தர் பண்ணியிருப்பாரு, ஹுக்கும் கான்கிரீட் ஹா ஹுக்கும். பார்த்துருங்களா? பார்த்தது இல்லையா? ஓகே, அந்த ஒரு பாட்டை வந்து அந்த ஒரு பாணியில் வந்து பாடியிருப்பாங்க. ஜல்லி தூக்க 4 பேர், செங்கல் தூக்க 4 பேர். ஆனால் அந்த ஒயர்லெஸ் மைக் எடுத்துக்கணும்ண்ணா. நியூ பேட்ஸ்மேன் நேம் நியூ பேட்ஸ்மேன் லோகேஷ். என்சிஏ பிளேயர் பாலமுருகன் பேட்டிங்.
பார்க்கணும் ப்ரோ அப்படின்ட்டு ஆசையை சொல்லியிருக்காரு. சரி பார்த்துட்டா போச்சு. லோகேஷ் கேப்டன். விட்டு தட்டு கட்டு பாயிண்ட்ல தட்டை பார்த்தாருங்க கேப்டன் லோகேஷ். ஆக்சுவலாக வடசென்னை பிரீமியர் லீக் சீசன் 5ல் பஞ்சாப் கிங்ஸோட கேப்டனாக வலம் வந்தவர் இந்த ஒரு லோகேஷ். உதயநிதி டு லோகேஷ். Straight to straight. Dot ball to end this over. முதல் ஓவர் முடிவில் 3 ரன்கள் 2 விக்கெட். ஆஹா ஏதோ கோஇன்சிடென்ட் இருக்குங்க. ஒரு ரன்னு சாரி ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, 2 விக்கெட் இழந்திருக்காங்க, 3 ரன் எடுத்திருக்காங்க. இதே மாதிரி தான் அவங்களும் 2 3 4ன்னு போணுச்சு. இது 1 2 3ன்னு போகுது. அப்படின்னா இந்த மேட்ச் ஏதோ எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, பல்லாவரம் கிங் மாப்பு எங்க அண்ணா, எங்க அண்ணான்ட்டு என்னைய கேட்குறாரு. சஞ்சீவி ஜோயல் சொல்லியிருக்காரு, வி வாண்ட் டொம்மா ப்ரோ, டொம்மா. கமலேஷ் செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண. கமலேஷ் முதல் பந்து ஒரு டாஸ் பால், 1 பவுன்ஸ்ல ஒரு பவுண்டரி. Kamilesh for the second one. Oh my God! Again legs the region. Wicket. Hello, check. Boundary. கோலி இளவரசன் என்ன கிரீஸ்குள்ள. கோலி இளவரசன் கிரீஸ்குள்ள ஒரு சிங்கிள். ஓடுதே.
லைட்டாக தட்டி விட்டாருங்க ஸ்ட்ரைட்டில். லாங் ஆன் ஃபீல்டர் ஒரு சிங்கிள் இந்த ஒரு பாலில் கிடச்சிருக்கு. ஸ்கொயர் லெக்கில் ஒரு சிங்கிள். டீம் ஸ்கோர் 2 ஓவர்கள் முடிவில் 14 ரன்கள் 2 விக்கெட். சாரி 3 விக்கெட். 2 ஓவர் முடிவில் 14 ரன்கள் 3 விக்கெட். எஸ், ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. பவுலிங்ல ஹரி, ஸ்ட்ரைக்ல கோலி த கிங் கோலி, நான் ஸ்ட்ரைக்ல மில்லர் கேப்டன் மில்லர் லோகேஷ். பந்துகள் வீச நிஞ்சா பவுன்சர் ஹரி. பேட்டிங்ல ரசிகர் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யல, பவுலிங்ல பூர்த்தி செய்வாராம். முதல் பந்து ஒரு ஸ்கூப் ஷாட் பேக்ல. எத்தனை ரன்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 ஒரு டபுள் இந்த ஒரு பால்ல கிடைக்குது. 2 ரன்கள். ஹரியோட செகண்ட் ஒன் பிரில்லியன்ட் விக்கெட்டுங்க, பிக்கஸ்ட் விக்கெட். கொல்லி இளவரசன் ஐகான் பிளேயர். பட் விக்கெட்டை பார்க்குறோம். பட் நான் ஸ்ட்ரைக்ல மில்லர் கேப்டன் மில்லர் ஒரு எண்டில். நியூ பேட்ஸ்மேன் யார்? அந்த நியூ பேட்ஸ்மேன் குயிக்கா வாருங்கள். அப்பு, நியூ பேட்ஸ்மேன் அப்பு 7 for 2. ஸோ சூப்பர். ஏகப்பட்ட பிளேயர்ஸ் சென்னையில் பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம பார்க்குறதுக்கு சிம்பிளிசிட்டியாக இருக்கும். கிரிக் ஹீரோஸில் செக் பண்ணும்போது நிறையா விஷயங்கள் தெரியுது. அப்போ சரவணோடைய ரெக்கார்ட்லாம் பார்க்கும்போது அடேங்கப்பா ஏன் மொரட்டு பவுலராக இருந்திருக்காரு அப்படின்ட்டு தோணுது. ஓகே பார்க்கலாம், அது பார்க்கலாம், அப்டேட் பண்ணுவாங்க. அடுத்த மேட்ச் யாருக்கு இது சுந்தரண்ணா செக் பண்ணிடுங்கண்ணா. சேசிங்க நோக்கி போயிட்டு இருக்குது அடுத்த மேட்ச். நீ பேட்ஸ்மேன் அப்பு. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் எவ்வளோ அடிக்கணுங்களா? எத்தனை பாலுக்கு எவ்வளோ அடிக்கணும்? ஸ்ட்ரைக்ல அப்பு, ஃபிளிக் ஷாட், கேட்சுக்கான வாய்ப்பா, குயிக்கான ஒரு சிங்கிள். Hari 2 Lokesh. Full toss, wonderful ஆன ஒரு கேட்ச். மில்லர், கேப்டன் மில்லரை காலி பண்ணிட்டாங்க. என்ன சொல்றாங்க ஒன்றும் புரியவில்லையே. அம்பையர் ஒரு செக்கிங் போறாங்க. ஒய் What's the decision? What's the passion?
எஸ் பாலை லீவ் பண்ணியிருக்காருங்க. சூப்பர், வெரி குட் அம்பேர், வெரி குட் வெரி குட். ஆனால் நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு, குயிக்காக ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. சூப்பர். பால் ட்ராப் ஆயிருக்கு. எடுத்திருந்தா ஒரு பெட்டராக இருக்கும். லாஸ்ட் 2 balls. ஓ மை காட், க்ளோஸ்ல ஸ்லிப்பை வச்சு பந்துகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சம்திங் ஒரு ரீக்ரியேட் பண்றாங்க. ரன்னுக்கான சான்சஸ் இருக்கா? நல்ல ஸ்டாப்பிங், நல்ல ஸ்டாப்பிங். 2 ரன்கள் இந்த ஒரு பால்ல கிடைக்குது. ஸ்பான்சர் லிஸ்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், டிங்கு உதயகுமார், thank you very much sir. Murugan Foundation, Mr. Murugan, thank you very much sir. Bhuvaneshwari Properties, Mr. Madan Ravi, thank you sir. Bright Shadow Photography, Vikram, thank you sir. Ovia Builders and Promoters, thank you very much. Killer Paw Tattoo Studios, thank you. லைட்டாக தட்டி விட்டுருக்காரு லெக் ஸ்டம்பில். ஒரு சிங்கிள். மூன்று ஓவர் முடிவில் 21 ரன்கள், 4 விக்கெட் இழந்திருக்காங்க. வெற்றிக்கு தேவை 18 பந்துகளில் 21. வெற்றிக்கு தேவை 3 ஓவரில் 21 ஆட்டிங்க. அதே 3 ஓவரில் 21 தேவை. Next match, Hathwig 11 versus Monosis. Hello. Hello. Hathwig 11 versus Mano CC. Next match, Hathwig 11 and Mano CC, your captains. Welcome on the stage. டாஸ் போட இந்த மேட்ச் முடிஞ்சவன தான் வர முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, Thank you. அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. தேங்க்யூ சார். ஸ்பான்சர்ஸ் ஒரு லிஸ்ட்டில் சண்டே கவுண்டி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். தாம்பரம் 11 அண்ட் RR ஸ்டார்ஸ், தேங்க்யூ சார். வினோத் மேன் பவர் கன்சல்டன்சி, தேங்க்யூ. SPM டிரான்ஸ்போர்ட், மிஸ்டர் பப்ஜி பிரகாஷ், தேங்க்யூ. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் தாம்பரம், LI ஸ்போர்ட்ஸ், TI லைவ் அண்ட் கிஷோர், ஆல் ஆஃப் தம். எல்லாருக்கும் தேங்க்யூ 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 தேங்க்யூ. பதினெட்டு பந்துகள், வெற்றிக்கு தேவை 21. முக்கியமான ஒரு ஓவரா இருக்க போது. யார் அந்த முக்கியமான ஓவரை வீச வரக்கூடிய பவுலர்? கமலேஷ். கமலா கலாசா நிசா, சரி சரி கம பதனிசா. என்ன செய்ய போகிறார் கமலேஷ்? மேட்ச்சு ஃபைட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அதுக்கே ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்தாகணும். பட் இங்கே வேர்ல்ட் லெவனா ஹத்விக் லெவனா, வேர்ல்ட் லெவனா ஹத்விக் லெவனா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க பிரதர், ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் அவுட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன். பேக்ல ஒரு பல்டி ஸ்கூப், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் போட்டீங்க. டொக்கு வைப்பான்னு நினைச்சிங்க, அல்லேக்கா தூக்கி விட்டா ஸ்லிப்பை வச்சு க்ளோஸில் வச்சிங்க. பவுண்ட்ரி. டேவிட் எடுத்து போடக்கூடிய விஷயம் பார்க்குறோம், ஒரு பவுண்ட்ரி. ஸோ இங்கேருந்து ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு தேவை 17 பந்துகளில் 17 மாறிவிட்டது. பதினேழு பந்துகள்ல 17 வெற்றிக்கு தேவை. Seventeen balls, 17. அகைன் ஒரு ஸ்கூப் ஷாட் ட்ரை பண்ணாரு, பட் இங்க கனெக்ட் பண்ண முடியல. ஒரு சிங்கிள். 16 பந்துகள் 16, 16 பந்துகள்ல 16.
ப்ளூ கலர் ஜெர்சிக்கு பின்னாடி ஒரு ஐயா போனை வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காருங்க. பிடிங்க அவர் பிடிங்க. அவர் தான் சார். தேர்ட் ஒன். தேர்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐயா நீங்கள் வீடியோ எடுங்க. நான் சும்மா சொன்னேன். நான் சும்மா போலீஸ் மாட்டுற மாதிரி மாட்டினேன். வம்பிழுத்தேன், அவ்வளோதான். எடுங்க நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்கு எடுங்க. என் வார்த்தையை கேட்டு ஏதோ பயந்துட்டா இருக்கு. எனக்கு சிரிப்பாக இருக்கு. தேர்ட் ஒன் ஒரு ஸ்கூப் ஷாட். சேஃபாக லேண்டாக இருக்குது. 2 ரனுக்கான சான்சஸ் எடுக்கிறாங்க. ரன்னுக்கான வாய்ப்புகளா? இல்லை இல்லை இல்லை. குயிக்கான ஒரு டபுள். 2 ரன்கள் இந்த ஒரு பாலில் கிடச்சிருக்கு. எடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஓகே சூப்பர். டேய் தம்பிங்களா, வெளில போய் விளையாடுங்கடா. சுந்தரண்ணா வாய்ஸு லைக் பிரதீப் அவருடைய வாய்ஸ் மாதிரி இருக்குல்ல. டே தம்பிங்களா, படி தான் கஷ்டம், அதுக்கப்புறம் ஏறி வந்துருங்க. இங்கே ஒரு விக்கெட்டுங்க. ஹாத்விக் லெவன்ஸ் விக்கெட் நம்பர் 5 இஸ் கான். 5வது விக்கெட்டை இழக்கிறாங்க. சூப்பரான ஒரு டைலாக்ங்க. செம்மையாக சொல்லியிருப்பார் விருது வாங்கும் போது. டே தம்பிங்களா, முதல் ஸ்டேஜ் தான் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியாயிரும், நம்மெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த ஒரு ஸ்டேஜில். எஸ், அதே மாதிரி தான் கிரிக்கெட்டு. ஸ்கோப் இல்லைன்னு சொன்னவங்க எல்லாத்துக்கும் மத்தியில் நீங்கள் வளர்ந்து போகணும். டேலண்ட்டை மட்டுமே நம்புங்க. அதே மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே வந்து கரப்ட் ஆகிடாதீங்க. கரப்ட் மேக் எ எரர், எரர் மேக் எ ஸ்பாயில், ஸ்பாயில் மேக் எ, என்னையே பார்த்தா நான் எப்படி முடிக்கிறது? ஸ்பாயில் மேக் எ பாய்சன். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஓகே, நீ முதல்ல ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்கடா அப்படின்ட்டு என் மனசாட்சி கேட்குது. லாஸ்ட் 2 பால்ஸ், கடைசி 2. கமலேஷோட ஒரு ஈகரான ஒரு ஃபேஸுங்க. கனெக்ட் பண்ண முடியல. எத்தனை ரன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சிங்கிள் தான் கிடைக்குது. வாருங்கள் வாருங்கள், என்னங்க இது, நீங்கள் போய் ஐபிஎல் மேட்ச் தான் பார்ப்பீங்களா? அதை விட நாங்கள் சூப்பர் ஆடுவோம் அப்படின்ட்டு ஆடிக்கொண்டு இருக்காங்க இங்கே ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் தமிழ்நாடு அளவில். ஒர்த்தபிள் டோர்னமெண்ட், ஒர்த்தான டோர்னமெண்ட், கேஷ் ப்ரைஸ் அட்டகாசமாக இருக்குது. இந்த மேட்சஸ் எல்லாருமே பார்க்காம யாரோ ஒருத்தவங்க விளாட்றத பார்த்துட்டு இருக்கீங்களேப்பா. லாஸ்ட் ஒன், 29 for 5. கடைசி பந்து, கடைசி பந்து. பதிமூணு பந்துகளில் 13 டைரக்ட் ஹிட்டுக்கான வாய்ப்புகளா? எத்தனை 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 எத்தனை? ஒரு சிங்கிள் 20 ஓவருக்கான சிக்னல் கொடுத்தாச்சு. 12 பந்துகளில் 12. சன்னி செய்திகளுக்காக நான் உங்கள் சுகுமாரன். 12 பந்துகளில் 12. யார் இந்த குரூஷியல் ஓவரை வீச போகிறாங்க? இதே ஓவரில் மேட்சை க்ளோஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை இதே ஓவரில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்களா? இது இந்த ஓவரில் தெரிய போகுது. குட்டி பையனுடைய ஒரு டாடி வந்திருக்காரு. வெல்கம் வெல்கம். தாதா மூவியில் வர குட்டி பையன் மாதிரி இருக்காங்க. அவன் சட்டன்னு அழுகுறான். ஹரி 12 பந்துகளில் 12 வெற்றிக்கு தேவை. 12 balls 12. ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்டார்ட் பண்ணலாம் சார். அம்பேர் டைம் கொடுக்காதீங்க சார், அடுத்தடுத்த மேட்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே,
முதல் பந்து விக்கெட்டா? ஓ மை காட், 6வது விக்கெட் இழக்கிறாங்க. கைவசம் 4 விக்கெட், வெற்றிக்கு தேவை 12. 11 பந்து கைவசம் இருக்கு. கிரவுண்ட்ல போற அம்மா கொஞ்சம் ஓரமா போங்க, ஓரமா போங்க. பெட்டர் பெட்டர் பெட்டர். இன்னும் ஒரு 2 நாள் தான், அதுக்கப்புறம் இங்க ரெகுலரா விளையாடுற மாதிரி ஆயிரும். ஒரு பெரிய டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கு, லைவ்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. பதினோரு பந்துகள் 12 வெற்றிக்கு தேவை. கைவசம் 4 விக்கெட். சுபாஷ் பேட்டிங்ல, வேர்ல்ட் 11 பேட்டிங்ல, ஹத்விக் 11 ஃபீல்டிங்ல. செகண்ட் ஒன் ஹரி டு சுபாஷ். ஹரி டு சுபாஷ். செகண்ட் ஒன் ஆஸ்டா பவுன்ஸ் இருந்தது. டாட் பால். ரன்னுக்கான வாய்ப்புகளா? இல்லை. 10 பந்துகள்ல 12. பத்து பந்துகள்ல 12. கைவசம் 4 விக்கெட். நல்ல ஷாட், நல்ல ஷாட். கிளியர் ஆகுமா? கிளியர் ஆகுமா? 1 பவுன்ஸ்ல ஒரு பவுண்டரி. பவுண்டரி பேக் ஃபுட்ல போயிட்டு டிவிஎம் பேருங்களா? ஏங்க அக்ராஸா? ஓகே ஓகே. டிவி அம்பையருடைய ரிவ்யூ இது. தேர்ட் அம்பையருடைய ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. மெயின் அம்பையர் ஓகே. சைடு வியூ ப்ளீஸ். சைடு வியூ ப்ளீஸ். அதுக்கப்புறம் இட்ஸ் அ க்ளீன். சார் பேக்ல போயிட்டு ஆடி இருக்காரு சார், ஸ்டெம்புக்கு பேக்ல. அதுதான், அது டிசிஷன் அவங்க சொல்லணும், நாங்க பார்த்தாச்சு. என்ன சார்? விக்கெட். சோ அதுக்கான முடிவு விக்கெட் கொடுத்திருக்காங்க. எஸ். ஓ மை காட், அன்லக்கிங்க. அன்லக்கி, என்னால ஏத்துக்கொள்ளவே முடியல. பட் தெளிவா ஸ்டெம்புக்கு பின்னாடி போய் ஆடக்கூடிய விஷயத்தை நாங்க கொடுத்தோம், விஷுவல்ல கொடுத்தாங்க. ஓகே. டேய் தம்பிங்களா, தம்பிங்களா பேனர் பின்னாடி போய் உட்காருங்க, இல்லை சைடில் உட்காருங்கடா. டேய் தம்பிங்களா, டேய் தம்பிங்களா, பேனருக்கு பின்னாடி போய் உட்காருங்கடா. ஐயோ, பெரிய ஆள்லாம் இல்லை, சின்ன பசங்க தான். விஜயகாந்த் சரி சொன்னா, ஏய் தம்பிங்களா பின்னாடி போய் உட்காருங்கடா. எல்லாம் பார்க்குறீங்களா? ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா. நல்லா பேசுவாருங்க கேப்டனு, வரமாட்டேங்குது. நியூ பேட்ஸ்மேன் பூ. மேட்ச் இந்த பவுண்டரியில் ப்ரெஷர் கிரியேட் ஆயிடுச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சோம். ஆனால் இங்கே தான் ஒரு ப்ரெஷரே உருவாயிருக்குது. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. திக் திக் நிமிடங்களா இருக்கிறது. 9 பந்துகளில் 12. 9 பந்துகளில் 12. எஸ், நல்ல ஒரு அக்ரெசிவான ஷாட் இந்த வாட்டி. பவுண்டரிக்கான சான்சஸ். எஸ், அந்த பவுண்டரி இல்லாட்டி இந்த பவுண்டரி இந்த வச்சுக்கோ. சீனா குமிச்சா குமி சாச்சா குமி சாச்சா. இது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க? ஒரு பவுண்டரி. 8 பந்துகளில் 8. 8 பந்துகளில் 8. ப்ரோ அந்த பேனர் பின்னாடி போய் உட்காருங்க ப்ரோ, சைடில் உட்காருங்க. எட்டு பந்துகளில் 8. கேட்சுக்கான வாய்ப்பா, பவுண்டரிக்கான வாய்ப்பா? ஸ்லோவாயிருச்சுங்க, ஸ்லோ டவுன் ஆயிருச்சுங்க. 7 பந்துகள் 7. 7 balls 7 runs. மேட்சை வெயிட் பண்ணி பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாங்க. எங்கெங்க போகுது வண்டி? சென்னைக்குள்ள போதா? 7 பாலுக்கு 7. ஐயோ, இந்த மேட்சை பார்த்துட்டு போகலாமே, நல்லா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் மேட்சை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. என்னடா அவன் லவ் யூ சொல்கிறானே. 7 பந்துகளில் 7.
7 ball 7. வாயெல்லாம் உணர்ந்துங்க, அந்த அளவுக்கு மேட்ச் உள்ள டீப்பா போயிட்டோம், மூழ்கி விட்டோம். டாட் பால் 20 is over. வெற்றிக்கு தேவை 6 பந்துகள்ல 7. வேர்ல்ட் லெவனா இல்ல ஹத்விக் லெவனா? வேர்ல்ட் லெவனா இல்ல ஹத்விக் லெவனா? இது தாங்க ஒரு டோர்னமெண்ட். செம்ம மாசா கிளாஸா இருக்குது. டாட்டா காமிக்கிறாரு பாருங்க 12th மேனுக்கு. குடிக்க தண்ணி கேட்கிறாருங்க. ஆறு பந்துகள்ல 7. 6 balls 7 runs. திக் நிமிடங்கள். எல்லாருடைய ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு தெரியல. ரெண்டு டீமோட ஹார்ட் பீட் துடிக்கின்றது. ஃபர்ஸ்ட் ஒன் கார்த்தியோட ஃபர்ஸ்ட் ஒன். 6 பந்துகளில் 7. கைவசம் 3 விக்கெட். 6 பந்துகள்ல 7. ஆறு பந்துகளில் 7 ரன் அவுட்கான சான்சஸா? டைரக்ட் ஹிட்டுக்கான வாய்ப்புகள். டிவி ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. தேர்ட் அம்பையர் டிசிஷனுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. 6 பந்துகள்ல 7, கைவசம் 3 விக்கெட் இருந்தது. இந்த ஒரு பால் ரன் அவுட்கான அப்பீல் பண்ணிருக்காங்க. லெக் அம்பையர் ஓகே சார், விஷுவல் செக் பண்றோம். ஓகே, தட்டி விட்டுருக்காரு, ஸ்டாப் பண்ணியிருக்காரு பிளேயர், த்ரோ பண்ணியிருக்காரு. ஸ்லோ பண்ணுங்க அந்த ஒரு இடத்த, ஸ்லோ டவுன் பண்ணுங்க. ஸ்லோ டவுன். ஃபீல்டர்ஸ் உங்களோட பொசிஷன் போயிருங்க, ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிருங்க. ஒரிஜினல் பொசிஷன் சொன்னா எல்லாரும் வீட்டுக்கு போயிடக்கூடாது, அதான் ஒரிஜினல் பொசிஷன்ட்டு. கிரவுண்டுக்குள்ளே போயிடுங்க. ஓகே, விஷுவல் கொடுத்துட்டு இருக்காங்க. செக்கிங் இன் ப்ராக்ரஸ். ஓகே, இட்ஸ் a very tough call. Yes, it's a very close call to watch this. Yes, it's a close call. 70-80%. It's a not out. ஒரு சிங்கிள் இந்த ஒரு பால்ல கிடைச்சிருக்கு. 5 பந்துகள்ல 5 பந்துகள்ல 6. ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்கு. என் பேக்ல ஒரு சுகர் மாத்திரை இருக்கு, பிபி டேப்லெட் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. நிஜமா மாத்திரை போட்டுருக்கேன் தெரியுமா, நான் சும்மா விளையாட்டு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? 5 பந்துகள் 6. ஐயோ முடியலப்பா. ஐயோ எந்த டீம்? 5 ball 6 runs. கார்த்தி டு மணி. பெரிய ஷாட்டுக்கு ட்ரை. இங்கே ஒரு டாட் பால். டிக் 4 பந்துகள்ல 6. நாங்கெல்லாம் ஹாயா பார்க்குறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, அது கிடையாது. நாங்களும் இப்படியே பேசிக்கிட்டு ரொம்ப ப்ரெஷர்ல தான் நாங்களும் பேசிட்டு இருக்கோம். 4 பந்துகள் 6. ப்ரெஷர் அண்டர் தி ப்ரெஷர். 4 ball 6 runs. அண்டர் தி ப்ரெஷர். யாருக்கு கோ பேக் சொல்லிருக்காரு. இங்கே 8வது விக்கெட்டுக்கான வாய்ப்பா? ஓ மை காட், 8வது விக்கெட்டை இழக்கின்றார்கள். வானம் பறவை எல்லாமே அப்படியே அசையாமல் நிற்கின்றது. மேட்ச் இங்கே பயங்கர க்ளோஸ்ல இருக்கிறது. கைவசம் 2 விக்கெட்டுகள். வெற்றிக்கு தேவை 6. 3 பந்துகளில் 6. அங்கே ஒருத்தர் வண்டியில போற ஸ்டாப் பண்றாரு. ஏ மாப்பிள்ள எங்கேயா போறா? சென்னைக்குள்ள நிறுத்தியா அந்த மேட்ச் வந்து பாரியா. 3 ball 6 runs. 3 பந்துகளில் 6. அப்படியே மேட்சை ஸ்டாப் பண்ணியா, இங்கே மேட்சை பாரியா அப்படின்ட்டு அந்த பசங்களாம் எல்லாருமே ஸ்டாப் பண்ணி இங்கே மேட்சை பார்த்துட்டு இருக்காங்க. 3 பந்துகள்ல 6. 3 பந்துகள் 6. இந்த மாதிரி மேட்சஸ் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எல்லாருமே இது பார்க்குறீங்க. ஒரு யூடியூப் சேனலுக்கு நீங்கள் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணாவே ஒரு போதுங்க. மறக்காமல் எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுங்க, அதனால ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. எஸ், அவங்களுடைய உழைப்பு பயங்கரமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் கொடுங்க. 3 பந்துகளில் 6. டிக் நிமிடங்கள். 3 பந்துகளில் 6. பாட்டமில் இங்கே பாரு. ஓ மை காட், எக்கச்சக்க டிராமாஸ். 1, 2, 3, 4. 2 ரன்கள் இந்த ஒரு பந்துகள்ல கிடைக்க. வேங்கமா ஒத்தையில நிக்க. தில்லர் நான் மொத்தமா வாங்கல. இங்கே 2 பந்துகளில் 4. வெற்றிக்கு தேவை
2 balls 4. யார் யார் யார்? கேள்வி. மேட்ச்னா இப்படி தாங்க இருக்கணும், டோர்னமெண்ட்னா இப்படி தான் இருக்கணும், லைவ்னா இப்படி தான் இருக்கணும். எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. நாங்களே கொடுத்துப்போம் ஃபர்ஸ்ட் ரேங்க். 5வது பந்து, 2 பந்துகளில் 4 திக் திக் நிமிடங்கள். இதை போட்டால் தாங்க பந்தும் போடுறாங்க, பேட்டும் பிடிக்கிறாங்க. சரி, ஓகே, போடுவோம் நம்மளும். 2 balls 4. அம்பேர் என்ற மாதிரி நடிக்கிறாரு, அவருமே ப்ரெஷரில் தான் இருக்கார். ஆக்கி விட வேண்டியதான். 2 balls 4. 2 balls 4. இங்கே ஒரு டாட் பால். ஓ மை காட், எங்கேயோ இருந்த மேட்ச் 0-4 இருந்தாங்க. 42 ஃபைட் பண்ணி செட் பண்ணாங்க. இங்கே ஒரு பந்துகளை 4 போராடினா இந்த ஒரு டீம் மாதிரி போராடுங்க அப்படின்ட்டு பேர் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஓலைச்சுவடி இப்ப அவ்வையார் எழுதுனா உங்களுடைய கவிதைகளை எழுதி விடுவாங்க. பவுலர் அண்டர் தி பிரஷர், பேட்டிங் அண்டர் தி பிரஷர். எனக்கு எங்க கால் நடுங்குது, எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒரு பந்துகளில் 4, 1 பால் 4 டிக் டிக் நிமிடங்கள். ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பந்துகளில் 4 is a huge sixer. Oh my god, world level. போராடினார்கள், உயிரை கொடுத்து போராடினார்கள். ஒளிச்சுவடியில் ஔவையார் வந்து எழுதும் அளவுக்கு போராடினார்கள். மேட்ச்னா இப்படிதான் இருக்கணும். எல்லாருக்கும் திருப்திகரமான ஒரு மேட்சுங்க. மேட்ச் வின் பை வேர்ல்ட் லெவன். டேனி அப்படியே டாஸ் போட வந்துருது. டேனி மனோனா டாஸ் போட்டுலாண்ணா.